இன்று காலை சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட மீதகுடி என்ற கிராமத்தில் வந்து காலையில் ஒரு சுமார் 7 மணி அளவில் வந்து ஒரு இளம்பெண் வந்து அதை கம்பியால் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் இறந்து விட்டாருங்க. இது சம்பந்தமாக உடனடியாக துணை கண்காணிப்பாளர் சிதம்பரம் பிரதீப் மற்றும் அம்பேத்கர் ஆய்வாளர் ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படையினர் வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளாரியே வந்து அந்த கம்பியால் அடித்த குற்றவாளி மகேந்திரன் என்பவரை வந்து கைது செய்திருக்கிறோம். விசாரணையில் என்னென்னா 2 பேருமே ஒரே ஊரை சார்ந்தவர்கள். இந்த இறந்து போன பெண் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக திருமணமாகி இப்போ கணவரை விட்டு பிரிந்திருக்கிறார். ஸோ இந்த குற்றவாளி மகேந்திரன் என்பவர் வந்து விவசாயி ப்ளஸ் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. சில இந்த பணம் பரிமாற்றங்களாக அப்பப்போ காசு கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு நல்ல வசதியானவர் அவர். ஸோ இந்த நிலைமையில் இந்த பெண்ணு வந்து கணவனை விட்டு பிரிந்திருக்கிறனால இந்த பெண்ணு குடும்பத்துக்கும் அவங்க அப்பா காலத்துலேருந்தே பணம் கொடுக்கல் வாங்கலாம் உதவி செய்திருக்கிறார். ஸோ இந்த பெண்ணுக்கும் வந்து அவர் கூறிய முதல் கட்ட விசாரணையில் வந்து இந்த பெண்ணுக்கும் வந்து 2 லட்சமும் சில கிராம் நகைகளும் கொடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அதை வந்து அவர் திருப்பி கேட்டதாகவும் சொல்கிறாரு. இன்னொன்று, இந்த பெண்ணு தனியாக இருக்கே, இந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ஊர்களில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது, அதனால தான் காசுலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட அந்த பெண் வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு காட்டுமன்னார் கோயில் வரவழைத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டில் வந்து இந்த மாதிரி உனக்கு எனக்கு தொடர்பு இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி, இல்லை நான் போய் சொன்னேன் அப்படின்றத ஒரு வீடியோ ரெக்கார்டை பண்ணி அந்த பொண்ணு இவரோட செல்ஃபோன்லேயே வைத்து இருக்கிறது. ஸோ அந்த செல்ஃபோனை வந்து மறுபடியும் இங்கே வந்து ஊரில் வந்து சொல்லி அந்த செல்ஃபோனை வாங்கி அவர்கிட்டயே மகேந்திரன்ட்ட கொடுத்துட்றாங்க. பட் இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்பு அந்த வீடியோ எடுத்தது வந்து வாட்ஸ்அப்பில் உள்ளூரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆனவுடனே அதை கண்டு ஊரில் இருக்கிறவங்களாம் இவங்க மகேந்திரன்ட்ட கேட்குறாங்க. இதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார். ஸோ அதனால் இந்த பெண்ணை வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு காலையில் போகிறாரு. போகும்போது இந்த பெண் வந்து அவர் நிலத்துக்கு போகிறார். போகும்போது இந்த பெண் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு. உடனே நிலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இரும்பு ராடை கொண்டு வந்து இந்த பெண்ணை வந்து அடிக்கிறதுக்கு வர்றாரு. முதல்ல அவங்க அப்பா உட்காந்துருக்காரு, அவர் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்ணை வந்து அது ராடால் 2-3 தடவை தலையில் அடித்ததுனால படுகாயம் அடைந்த அந்த பெண் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு செல்லும்போது இறந்து விடுகிறார். இதுதான் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. மேற்கொண்டு நம்ம விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது இவங்களுக்குள்ளார மோட்டிவ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார், அந்த குற்றவாளிக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு இல்லை சார்? ஒரே ஊர்க்காரங்க, ஒரே ஜாதி, ஒரே தூரத்து சொந்தக்காரங்க தான். அதனால் அதாவது அந்த பெண்ணோட அப்பா காலத்திலேருந்தே இவங்களுக்கு அந்த குற்றவாளிக்கும் அவங்க அப்பாவுக்கெல்லாம் பழக்கம் உண்டு. கொடுக்கல் வாங்கல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப தெரிந்தவர்கள் தான், மற்றபடி வேற உறவு இல்லை. அதாவது அந்த அக்யூஸ் மகேந்திரன் செல்ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறாங்க. செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அந்த செல்ஃபோனை அந்த பெண்ணு தான் வச்சுக்கிறாங்க. அதனால் அவர் பயப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த செல்ஃபோனை எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற நோக்கில் தான் அந்த வீட்டில் இருக்கிற பஞ்சாயத்தார்கிட்ட பேசி செல்ஃபோனையும் பிடிங்கிடுறாங்க. இங்கே வந்து வாங்கிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அவங்க ரெக்கார்ட் பண்ணது அதை வந்து சோசியல் மீடியாவில் வருது. அதனால் இவர் வந்து ரொம்ப அந்த ஊரில் வந்து கொஞ்சம் பரிச்சயமானவனால இவர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார். இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருச்சே அப்படின்ற ஒரு மன உளைச்சலில் இருக்கார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.